இந்த மொட்டெல்லாம் சந்தை நாங்கள் ராத்திரி தங்கினாங்க கம்ப்ளீட் 60ன்னு சொல்லி நல்ல மொட்டல் நல்ல ரூம் நல்ல பகுதி சூப்பராக இருக்குது மலையால் வடிவாக இருக்குது இனி நாங்கள் இங்கேருந்து வல்முறைக்கு போகிறோம் போயிட்டு தொடர்றோம் நீங்கள் சொன்னால் இந்த மலைகள் எல்லாம் இவ்வளோ வடிவாக இருக்குன்னு பாருங்க இது வல்முறைனுக்கு போகிற பாதை இதில் தம்பி சைன் சொல்லுங்கள் எப்படி இருக்குது எப்படி போச்சுது வேறு லெவல் நல்ல நித்திரையோட நல்ல ரூம் நல்ல ரூம் இந்த ரூம் வந்து $120 ரெண்டு டபுள் பெட் இருந்தது 120 ப்ளஸ் இங்கே மொன்றியல்னா இங்கே கியூபேக்கில் வந்து 19% டேக்ஸ் அப்போ $142 அந்த $140 எடுத்தவ ஸோ அது பரவாயில்ல நல்ல நிம்மதியான நித்திரை நல்ல ரூம் நல்ல க்ளீன் நல்லா இருந்தது இப்போ நாங்கள் வல்முறைனை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி சூப்பராக இருக்கு அப்போ சாயின் சொல்லுங்க எப்படி மொன்றியாலை பற்றி என்ன நினைக்கிறீங்க மொன்றியல் வித்தியாசமாக தான் இருக்கு நம்ம முழுமையாக பார்க்கலாம் நாங்கள் நேற்று லேட் ஆகிட்டு ஆமாம் ஆமாம் இந்த இதான் சொல்லலாம் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குன்னு ஆமாம் ஆமாம் எங்களுக்கு நடுக ஒன்றியாரியாக இருந்தானே இப்போ இப்படி விரைக்கில் ஒட்டவா மொன்றியால் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அப்படி இடத்துல மலை பிரதேசம் தான் மலை பிரதேசம் அது கடவுளுக்கு பிடிக்க மாட்டேங்கிறோம் ஆனால் குளிர் கூட தான் இருக்குவீங்க இங்கே குளிருது ராத்திரியெல்லாம் உங்களுக்கு குளிர தங்கிடுது 15 டிகிரி மலை ரெண்டு பக்கமும் மலை இடையால் குடைஞ்சி இந்த மரங்கள் எல்லாம் நிற்கிது பார்க்க நல்ல வடிவாக இருக்கு இதெல்லாம் கனடான்ற வடிவை காட்டுறது பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் இதுதான் அந்த எங்களோட வல்முறையின் முருகன்ற கோயிலின் முன்பக்கம் திருவிழா மூட்டம் இதில் எல்லாம் மக்கள் சும்மா அந்த மாதிரி நிற்பினம் இதில் அன்னதானம் கொடுக்குறது இதால் ஏறி போகணும் இந்த மலையில் இருக்குது ஃபுல்லான அந்த முருகன் கோயில் எல்லாம் மலையில் தான் இருக்குது அந்த வகையில் கனடாவிலும் இந்த முருகன் கோயில் மலையில் இருக்குது இங்கே வல்முறை மோன்ட்ரியாலிருந்து ஒரு 1 hour தூரத்தில் இருக்குது 1.5 hours வரும் நல்ல வடிவாக இருக்குது வாங்கோ தொடர்ந்து மேலே போய் பார்ப்போம் இதில் கடை இருக்குது கடையில் இங்கே பாருங்க காஃபி டீ இதெல்லாம் கிடைக்கும் பூஜை பொருட்கள் எல்லாம் கிடைக்குமா இந்த கோயிலுக்கு பக்கத்தில் இந்த கடை இருக்குது நான் ஏற்கனவே இந்த கடை அவரை பேட்டி கண்டு போட்டிருக்கிறேன் அவர் என்ன மாதிரி இந்த கோயில் உருவானதுன்னு சொல்லி இப்போ 2-3 வருஷத்துக்கு முதல் இந்த வீடியோ எடுத்து போட்டிருக்கிறேன் இந்த கடையில் வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பொங்கலுக்குரிய சாமான் இந்த கோயிலில் வந்து ஒரு நாளில் விசேஷம் பெருசாக பொங்கினா நடுக பொங்குறவே ஆனால் ஒரு நாளில் விசேஷம் இருக்குது நீங்கள் ஒன்றும் கொண்டு தேவையில்லை இங்கே விறகுலேருந்து பானையிலேருந்து சகல சாமானும் இங்கே இருக்குது வந்தீங்கன்னா இதிலேயே வேண்டி இதிலேயே நீங்கள் பொங்கிட்டு போகலாம் இதில் எல்லாம் தேவையான சாமான் முழுக்க இருக்குது இதில் இப்போ இங்கால அது மட்டும் இல்லை எல்லா பொங்கலுக்கு தேவையான முழு சாமானும் இருக்குது அதை விட இங்கால காஃபி டீ இப்போ நீங்கள் விடிய வெள்ளனை வந்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு காஃபி டீ எல்லாம் இருக்குது அப்போ விடிய வந்து ஒரு காஃபி டீயை குடிச்சிட்டு இந்த பொங்குறவையோ என்னவும் செய்யலாம் இப்போ என்னக்கான விதரகாரர் எல்லாம் பெறுவீங்கள் அப்போ சாப்பிட மாட்டீங்கள் காஃபி டீ இருக்குது குடிச்சிட்டு நிறைய சின்ன பிள்ளைகளுக்கான ஐஸ்கிரீம் அதுகள் எல்லாம் கிடக்குது அப்போ நீங்கள் இந்த இதுகளுக்கு கடைகள் குறைவு ஏன்னா இது பெரிய ஒரு காடு மாதிரி பெரிய பிரதேசம் இப்போ இதுக்கு இந்த கோயிலோடு இருக்கிற இந்த கடையில் வந்து நீங்கள் எல்லாம் வேண்டிக் கொள்ளலாம் கோயில் சம்பந்தமான அர்ச்சனை சாமான்களோ அந்த பொங்கலுக்குரிய சாமான்கள் மற்றது காஃபி டீ அதுகள் எல்லாம் பண்ணி கொடுக்கலாம் நீங்கள் மறந்துவாமல் இங்கே வந்தால் இதிலேயே எல்லாம் கச்சான் எல்லாம் இருக்குது இங்கேயே வேண்டிக் கொள்ளக்கூடியதாக வசதியாக இருக்கும் அதனுடைய இந்த விரைக்கு இந்த கடைக்கும் இருக்கா வந்துட்டு இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கோயிலில் ஜூனில் விசேஷமாக ஒரு பொங்கல் எல்லோரும் வந்து கனவேர் வந்து பொங்குறது ஆனால் நெடுகாமே இங்கே பொங்கி கொண்டிருப்பிடும் இங்கே பாருங்கள் இதில் வடையெல்லாம் சுட்டு இங்கே இதில் பொங்கல் நடக்குது எல்லாம் அமெரிக்காவிலேருந்து வந்தவையா இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே அடுப்புகள் எல்லாம் இருக்குது அது கேட்ட மாதிரி பொங்குறதுக்கு ஏற்ற மாதிரி பக்கத்தில் கடையும் இருக்குது எல்லா சாமானும் அங்கேயும் எடுத்து செய்யலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே
இந்த கோயில் அதுவும் ஒரு விசேஷம் பொங்கல். எப்படி இருக்குண்டாக்கி நீங்கள் பொங்கல் எல்லாம் செய்கிறீங்க? இந்த கோயிலில் அது பொங்கல் ஒரு விசேஷம். இது இப்போ இந்த திருவிழா நடந்தான். இது நான் இப்போ ஒரு 3 வருஷமாக முந்தி எடுத்து போட்டேன். இந்த வருஷம் மட்டும் எடுக்கல. அதால் இப்போ கொஞ்சம் பிந்தி வந்தேன் நான். சிறப்பு. ஹலோ ஹலோ ஹலோ. எப்படி போகுது பொங்கல் எல்லாம்? இதில் ஒரு அம்மன் இருக்கிறேன் பாருங்க. அப்படி இந்த இடத்த பாருங்கள். இந்த சூழல் எல்லாம் மரங்களுக்கு எல்லாம் ஒரு காடு மாதிரி. அதுக்குள்ளே இந்த கோயில் இருக்கிறது. இந்த மலையில் எல்லாம் இருக்கிறது ஒரு விசேஷமாக இருக்குது. இது அந்த பொங்கலுக்குண்ட ஒரு கொட்டில் போட்டு இதுக்குள்ளே ஞாபகம் அடுப்புகள் இருக்குது. அதில் பொங்கலாம். கோயில் எப்படி இருக்குது உங்களை பார்க்க? எப்படி இருக்குது? ஓ என்னென்ன சொன்னால் இந்த என்னென்னா இது இந்த மலைகளில் இருக்கிற முருகன் வந்து விசேஷம்னு சொல்லுவார். அதில் இந்த கோயில் உண்மையில விசேஷம். அதான் நாங்களும் வேற வச்சு இதுவும் ஒரு சுவாமி. என்ன சுவாமி என்று பார்ப்போம். இதுக்கும் கொடிமரம் இருக்குது. இது என்ன இந்த இருக்கிற சூழல் தான். நீங்கள் பாருங்க. மாரியம்மன் சொல்லி பாருங்க எப்படி இருக்கிறான்னு சொல்லி. பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இதில் மாரியம்மன் கோயில். இதுக்கு கொடிக்கம்பம் எல்லாமே இருக்குது. இப்போ இதுலேயும் கொடியேற்றி திருவிழா செய்கிறோம். இன்றைக்கி கொடிக்கம்பம் இருக்கிறபடியாக நாங்கள் நோம்பலாக முருகன் தேருக்கு தான் வாரம். நாங்கள் டொரண்டோலேருந்து வாரண்டா கனதூரம் தானே. இதுவும் இந்த பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. அது இருக்கிற இடம் வந்து விசேஷம். இதில் வராத நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து இந்த கோயிலை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த சூழலை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இல்லை நிற்கைக்கு ஒரு குளிர்மையாயும் ஒரு அமைதியாயும் நல்லா இருக்குது. இப்படி ஒரு சூழல் கிடைக்குமான்னு உங்களுக்கு தெரியல. பாருங்கள். அதுதான் அந்த கோயில்களில் கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு சொல்லுவார்கள். அந்த கோயில் எல்லாம் அங்கே மன அமைதிக்கு ஒரு நல்ல வழி. அதாவது வந்து அவங்களோட கலாச்சாரங்கள் ஒரு ஆக்களை நல்ல வழிக்கு கொண்டு வரும். இது வந்து சிவலிங்கம் பாருங்கள். அது தனியாக இருக்குது. இது ஒரு விசேஷமான சிவலிங்கம். அப்படியே நான் இருக்கிறீங்க. தண்ணியெல்லாம் நிரப்பி ரைட். சிவலிங்கத்துக்கு என்ன இது ஒரு விசேஷமாக என்ன மற்ற கோயில்களை விட இது ஒரு விசேஷமாக வெளியில் செய்வா. ஓகே ஓகே. அது இன்னும் நல்லா இருக்கும்யா. நன்றி நன்றி. ரைட் ரைட். இல்லை இன்னும் போகல உள்ளுக்கு தானே. ஓகே ஓகே ஓகே.
போப்போம். சின்ன கோயில் என்றாலும் சரியான பக்தி கூடிய கோயில். தேவி மூகாம்பிகை இதெல்லாம் பொங்கல் முடித்து இப்போ போயினோம் உள்ளுக்கு. ரைட் 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 ஓகே ஓகே. இந்த அன்றைக்கு வெள்ளிக்கிழமை என்னுடைய ஆக்கள் வந்து கொண்டு தான் இருக்கணும். சரி, இவர் அண்ணன் இந்த கோயிலில் வந்து முதல்ல இப்போ நாங்கள் இதில் பார்த்துருப்பீங்க வீடியோவில். அவர் இப்போ அவருடைய அன்பு என்னடா ஒரு மாம்பழம் கொண்டு தரப்போகிறோம். நாங்கள் நிற்க சொன்னவர் பொங்கல் சாப்பிட்டு போகலாம்ன்ட்டு நாங்களுக்கு வலிக்கிறோனும் என்னடா நாங்கள் வேறு இடங்களும் எடுக்கணும். அங்கேருந்து வந்து நாங்கள் வினைக்கட்டு நீட்டு அப்போ சொன்னால் அப்போ அவர் சொன்னார் ஒரு மாம்பழம் கொண்டு தந்து வரேன்னு சாப்பிட்டு கொண்டு போவோம். அவர் வாரேன் நான் மாம்பழம் வண்டி சாப்பிட்டு கொண்டு போவோம். இன் கனடா 40 வருஷம் அன்னையும் கனடா. நான் என்ன மாதிரி அப்போ 1985 வந்துருக்கிறீங்க? 85 நான் 86. நானும் 86 தான் வந்தேன். ஓ 40 இயர்ஸ். எங்களுக்கு கனடா ஒரு கோட்டை. நீங்கள் மொன்றியால்லாம் இருக்கிறீங்க. மொன்றியால் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் சில பேர் சொன்னீங்கன்னா மொன்றியால் விருப்பம் இல்லை, டொரண்டோ நல்லதுண்டா. ஆனால் உங்களுக்கு மொன்றியால்லாம் பிடிச்சிருக்கு. இவை பிள்ளைகள் எல்லாம் இங்கே படித்து இங்கே வேலை செய்கிறபடியாக அவைக்கு மற்ற இடத்த விட மொன்றியால் விசேஷம் விருப்பம். எனக்கு தமிழ் மைக்கேல் யூனிவர்சிட்டி பிடிச்சி கொண்டு பார்த்தேன். அது எந்த 2 பிள்ளைகளையும் அனுப்பி மருத்துவராகவும் வெளியேற்றி. அப்புறம் என்ன குட். எனக்கு அதை பிடிச்சி கொண்டு. ஓகே 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 ஓகே. நம்பர் 1 யூனிவர்சிட்டி. ஆமாம். அப்போ நான் வந்தோடனே யோசிச்சு பிடிச்சிட்டேன். இருந்துட்டேன். அது 2டைம் யூஸ் பண்ணி போட்டுது என்னோட பிள்ளை. ரைட் ரைட். அது எனக்கு உண்மையாக சந்தோஷம். அதான் அது என்னென்னா எங்களோட பிள்ளைய எங்களோட ஆக்கள் வந்து படிக்கக்கூடிய ஆக்கள் இங்கே வந்து கன பேர் படித்து நல்ல நல்ல உத்தியோகத்தில் இருக்கிறேன். யா மைக்கேல் யூனிவர்சிட்டி ஒரு பெரிய பேர் போன யூனிவர்சிட்டி. ரைட் 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 குட். யா அதுக்காக தான் இருந்தேன். நான் அதை பாவிச்சு போட்டு அதெல்லாம் உங்களை தான் பாராட்டு சொல்லணும். இப்போ அப்பன்னாக்கள் என்ன மாதிரி வளர்க்கணுமோ அதன்படி தான் பிள்ளைகளும். ஆனால் எங்களுக்கு கிடைக்கப்பட்ட ஒரு யூனிவர்சிட்டி. ரைட் ரைட். நாங்கள் மணியை கூட கொடுத்து போய் இருக்க தேவையில்லை. வீட்டிலே இருந்து படிச்சுட்டேன். ஓகே ஓகே ஓகே. லோனம் இல்லாமல் படிக்க முடியும். சரி வெரி குட். ஆமாம் மேக் மணி. அந்த விஷயத்தில் நான் போயிடுவேன். ஓகே. அவன் இப்போ பின்னாடி வந்து இந்த கோயில்களில் பொங்கி இந்த கோயில்களோடையே அப்படியே வாழ்த்துக்கிட்டு போயிடும். அந்த ஒன்று போயிடும் டைம் பாஸுக்குயா. அது நல்லது, மனதுக்கும் ஒரு ஆறுதல். தெரியும் சுழிபுரம் அம்மன் கோயில் பொங்கலுக்கு. ஆமாம். நீங்கள் ஊரில் சுழிபுரம்னு சொன்னீங்க. என்ன பண்டத்தேரிப்பா பார்த்தீங்களா? பக்கத்தில் தமிழ்கிழவன் காட்டுற இதெல்லாம் நான் பார்க்கறேன்னா ஊரை காட்டுற மாதிரி காட்டுவேன். ஓகே ஓகே. உங்களை கண்டே சந்தோஷம். ஆமாம் நன்றி அண்ணா. நன்றி. ஓகே. எங்களுக்கும் இப்போ நீங்கள் இப்போ இவை எல்லாம் இந்த வீடியோ எல்லாட்ட வீடியோவும் எங்களுடைய எல்லாட்ட வீடியோவும் நடுக பார்க்குற வராம் என்று அவர் சொல்கிறார். அந்த நாளையில் போட்ட வீடியோலேருந்து எல்லாம் சொல்கிறார். அப்போ அவர் எல்லா வீடியோவும் பார்த்துருக்குறார். இந்த சாய்ந்த இந்த எல்லாட்ட வீடியோவும் கொடுக்குது. ரைட் ரைட். நன்றி அண்ணா. இங்கே அண்ணன் மாம்பழம் வந்துருக்குறார். நன்றி அண்ணா. அந்த பாருங்க அந்த முருகன் கதையே இருக்குதானே. மாம்பழத்துக்காக முருகனும் பிள்ளையாரும் சண்டை போட்ட அது மாதிரி இந்த முருகன் இப்போ இந்த மாம்பழத்தை
எங்களுக்கு தரணுமெண்டா அவர்கிட்ட வச்சிருந்து இப்போ எங்களுக்கு தந்துருக்கிறார் பாருங்க. அது நல்ல சந்தோஷம். அண்ணா தேங்க்யூ நான் நல்ல விசேஷமான பழம். இப்படியே நாங்கள் ஒரு கோப்பி குடிச்சிட்டு வந்த நாங்கள் இப்போ இந்த மாம்பழம் சாப்பிட நல்லா இருக்கு. அண்ணா நீங்களும் சாப்பிடுங்க. இல்லை நானே சாப்பிட போகணும். விரதம் ஒன்று இன்றைக்கு ஒரு இதாக இருக்குது தானே. ஆமாம் அப்போ பொங்கி எல்லாம் படைச்சு ஃபாலோ அப் பண்ணோம். இந்த இன்னும் ஆக்கள் போய் கொண்டிருக்கணும். இந்த வெள்ளிக்கிழமை 12 மணிக்கு பூசை. ஓகே தேங்க்ஸ் அண்ணா. அவர் தந்ததுமில்ல வெட்டி தந்துருக்கிறார். அதே மறக்க இல்லாது. ஓகே பிள்ளை உங்களை சந்திக்க அந்த நேரில் கண்டுபிடிக்க உங்களுடைய வீடியோ பார்க்கணும் பெரும். இவர் வந்த நாள் தொடக்கம் போடுற வீடியோ நான் பார்த்துருக்கேன். அதான் அண்ணன் வந்து எல்லாட்ட வீடியோவும் பார்க்குறேன். வீட்டில் இருந்து எல்லாட்ட வீடியோவும் சாப்பிடுவோம் நல்லா. அந்த பழத்தை விட அவர்கிட்ட அன்பா திரைக்கலாம் அது இன்னும் விசேஷமாக இருக்கு. நல்ல உண்மையாக சூப்பரான பழம் அண்ணா. தேங்க்யூ அண்ணா, நன்றி. ஸ்லோனு சவுத்துலேருந்து வர படம் ஒவ்வொரு மாதிரி. தம்பி இது தர்சினி கடையாண்டு விக்டோரியாவில். விக்டோரியா. நன்றி அண்ணா, நன்றி. ஓகே நன்றி. நம்முடைய வெள்ளிக்கிழமை சரி. நாங்கள் இப்போ வல்மோரின் கோயிலுக்கு போனால் மனதுக்கு ஒரு ஆறுதல் சந்தோஷமாக இருக்கு. அப்படி உங்களுக்கு இருந்த அந்த ஃபீலிங்? சிறப்பான ஒரு கோயில் தான். யோசிச்சிருக்கு தேருக்கு பெறணும்னு சொல்லி. எனக்கு இப்போ நான் இந்த தேருக்கு இந்த வருஷம் பெரியல, கடந்த 3-4 வருஷம் வந்த நான் இந்த வருஷம் பெரியல. அது மனதுக்கு ஒரு மாதிரி இருந்தது. பாருங்க முருகன் அழைச்சிருக்கிறேன். ஆனால் ஒரு சந்தோஷமாக இருக்கு. கன பேர் பொங்கி கொண்டிருக்கணும். அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சரி உறவுகளே, மீண்டும் இன்னொரு காலில் சந்திக்கும் வரை உங்களை இந்த விடைபெற்றுக் கொள்கின்றேன். மறந்து போகாதீங்க, நாங்கள் திருப்பி சொல்கிறது, எங்களோட சேனலை ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. 2 பேர் சேனலும் சஹிந்த் விலாக் மற்றது இந்தியா கனடா அண்ணா விலாக். என்ன சொன்னால் இப்படியே நாங்கள் பயணம் செய்யல, உங்களுக்கு தெரியும் அவ்வளவோ செலவுகள். ஆனால் வீடியோவில் ஒரு பர்சன்ட் தான் வரும் எங்களோட செலவில். அதனுடையால் உங்களோட ஆதரவு தான் எங்களுக்கு முக்கியம். அதனுடைய தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பாருங்க. இன்றைக்கு மொன்றியாலில் வேறு என்னென்ன இருக்கின்றதும் வெறும் தொடர்ந்தும் நாங்கள் அப்படியான விடயங்கள் போடுவோம். ஸோ நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விடயம், சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோட சேனலுக்கு லைக் பண்ணி ஆதரவு தாங்க. நன்றி, வணக்கம்.